ஹாய் ஹலோ வெல்கம் அப் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக பருப்பே இல்லாத ஒரு உடனடி இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஒரு மத்து வச்சு கடையிறதுனா கடைஞ்சிக்கோங்க. இல்லைனா வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாதுக்கிறோமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வெங்காயம் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லைனா கடையில் வாங்கினது எந்த பொடினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி குக்கரில் ஊற்றிருந்தோம்ல, அந்த தண்ணியும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து அது 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கலரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடலை மாவு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் இட்லி கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.